காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், the complete family store. Sai Satute Academy. Admission 2024. 15 years experience. Online and offline batches. Contact 9840-920751. பிக் பாஸ் சீசன் 7ல கடந்த வாரம் விசித்ரா அவங்க வந்து எலிமினேட் ஆயிருந்தாங்க. ஸோ இவங்களோட எலிமினேஷன் அப்படின்றது வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டாப் 3 கண்டஸ்டண்டாக போகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் தூக்கி கொண்டாடிட்டு இருந்த வேலையில் திடீர்னு இவங்க எலிமினேட் ஆனதை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த கண்டஸ்டன்ட் வெளியே போயிருப்பாங்க இல்லையா, அவங்களும் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறின ஐஷு வந்து விசித்ராவோட எலிமினேஷனுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஐஷு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, வெல் பிளேடுமா, வின்னர் ஆஃப் மை ஹார்ட் அப்படின்னு மட்டும் போட்டது இல்லாமல், ஸோ நீங்கள் வந்து டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து பீப்புளோட வந்து இதயங்களை வந்து வென்றிருக்கீங்க, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை வந்து போட்டிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம ஐஷு வெளியேறினதுக்கு அப்புறமா டோட்டலாகவே சேஞ்ச் ஓவர் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ வெளியே வந்து அப்படியே டோட்டலாக அது நெகட்டிவாக தான் மாறி இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, அவங்க வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து பிரதீப் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியான சில விஷயங்களை வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு கடிதம் மாதிரி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கடிதத்தில் வந்து நிறைய பேர்கிட்ட மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க. யுகேந்திரன், விசித்ரா, பிரதீப், அர்ச்சனா, மணி இவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணி, ஸோ நான் வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ்கிட்டையும் வந்து இது வரைக்கும் நான் தப்பான கைட்லைன்ஸில் வந்து நிறைய தப்பான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஸோ அதுக்கு நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் திருந்தி வாழ்வேன், என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பிக் பாஸ் முடிஞ்சு அவங்க வெளியில் வந்த பிறகும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஓவராக தான் இருக்குது. இந்த ஐஷு வந்து பார்த்தீங்கன்னா மாயா அன்கோ அந்த டீம் இருந்துச்சு இல்லையா, ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அந்த கேங்கில் இவங்களும் இருந்தாங்க. உள்ளே இருந்தப்போ விசித்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடிக்கடி சண்டையும் வரும். விசித்ரா கிட்டையும் போய் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் அதே ஐஷு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விசித்ராக்கு வெளியே வந்த பிறகு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் பூர்ணிமா வந்து பணப்பெட்டியோட வெளியே வந்தப்போ, ஸோ பூர்ணிமாவும் அவங்களோட ஃப்ரெண்டு தான். ஸோ ஃப்ரெண்டாக கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே வந்ததுக்கு எந்த ரியாக்டும் அவங்க பண்ணல. பட் வீட்டுக்குள்ள விசித்ராவை நடிக்கிறாங்க, விசித்ரா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஐஷு வெளியே வந்ததுக்கு அப்புறமா விசித்ரா வந்து பயங்கரமா வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அம்மா அப்படின்ட்டுலாம் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா, ஐஷு வந்து உள்ளே இருந்ததை விட வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மாற தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்படி இந்த ஒரு பக்கம் இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போதே மாயா தான் இந்த தடவை எலிமினேட் ஆக வேண்டியது. சில பிரச்சனைகள்னால வந்து பாத்தீங்கன்னா விசித்ரா வந்து அதுக்கு பலியாடா மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதாவது இந்த தடவை மாயா வந்து எலிமினேட் ஆவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனா ஒரு இருந்துச்சு. ஏன்னா அவங்களும் வந்து ஓட்ல வந்து ரொம்ப லோவா இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில மாயாவோட டீம், அதாவது மாயாவோட தரப்புல இருந்து மாயா ஒரு பிஆர் டீம் வச்சு இந்த மாதிரியான ஓட்டிங்கை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இல்லைனா ஒன்று சேனலோட இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் இந்த எலிமினேஷன்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு பதிலளிக்கிற விதமா மாயாவோட சிஸ்டர் ஸ்வகதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஒரு காமெடி சீன் வரும்ல, ஒரு கோடிப்பு நீ பார்த்த அப்படின்னு. ஸோ அந்த ஒரு காமெடி சீனை வந்து போட்டு மாயாவுக்கு நாங்கள் பிஆர் டீம் வச்சோம், இவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் வந்து ஓட்டை அதிகப்படுத்துறோம், நீ பார்த்த அப்படின்ற மாதிரி நக்கலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீம் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்படி விசித்ரா அவங்களோட எலிமினேஷன்ல நிறைய சந்தேகங்கள் எழுந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாயா உண்மையாவே இவ்வளவு ஓட்டு வாங்கி அவங்க வந்து உள்ளே இருக்காங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கா அப்படின்றத உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், the complete family store. Sai Satute Academy. Admission 2024. 15 years experience. Online and offline batches. Contact 9840-920751.